சேட்ரா என்ன ரவுண்டு போடுற? டேய் 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 அந்த வண்டியா அது என்னடா அது? நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே நண்பா, இன்னைக்கு எதுவும் வேலை இல்லை. ஒரு ஜேசிபி தான் ஒரு அரை மணி நேரத்து வேலை இருக்குது. அதுக்கு தான் போகலான்னு ரெடி பண்ணால் அதுங்காட்டியும் குழந்தைங்களாட்டம் எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. டேய் எடுங்கடா எடுங்கடா. டேய் வீலிங்க அவன் விட்டா பால் என்ன பெனாயிலே குடிப்பான். என்னடா பண்றீங்க? டேய் கோவில் இங்காட நீயே பக்கிட்டு இறக்கி விடுறதுக்கு வேற செல்ஃப் பண்ணுமாடா. டீச்சர் உமா வாடா கிடக்குது. டேய் இந்த வண்டி எட்டதல்றா இடிச்சு விட போறான். அது எதுக்கடா வாய் அப்படி போகுது? எப்படி இப்படியா மாடா? என்ன அது? எட்ரா அந்த கோவில் போகலாம் நம்ம பைக்கில். இப்போ எங்கள்கிட்ட நான் வேலை வாங்காட்டி போதும் போதும் நான் இது ப்ரோ. ஏறு ஏறு ஏறு. பழம் 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 பழம். ஆல்ரெடி நாம் போகணும். அப்படி வரமா போயிடு. ஆமா நீ தென்னை மட்டை மேல விடு. வேலை எந்த வேலை செய்யறதுக்குமே கையும் காலும் ஓட மாட்டேங்குது. பார்த்து எனக்கு கீழே தள்ளிட்டு போயிருக்கா. நான் ஒரு நாள் பிடிச்சி பார்க்கலான்னா பெருச்சாலி கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனந்துக்கும் இவனுக்கு மட்டும் கொடுத்துட்ற பெருச்சாலிய. பெரிய பில்டிங் வேலை செய்யறதுக்கு எத்தனை பேரு? பின்னாடி வா. போகிறது 10 நிமிஷத்து வேலைக்கு 1 2 3 4 பேர். 4 பேர் சேர்ந்து செத்து பேர் ஆளுக்கு செத்து பேர் மம்பி போட்டால் கூட அள்ளி போடலாம். இதுக்கு ஜேசிபி சும்மா இருந்தால் இது ஒரு பொழப்பா செய்கிறேன். எங்களாட்டு முட்டாள் யாரும் இருக்க மாட்டானுங்கப்பா. இது ஒரு வேலைன்னு போய் செய்கிறது போகிறோம். அது எப்படின்னா நீங்கள் வந்து பாருங்க. ஓ பாருங்க கோகுல் கூப்பிட்றான்.
நீங்களே வந்து பாருங்க எப்பேற்பட்ட வேலை அப்படின்னு. 10 இன்ச் என்னவும் 10 இன்ச்சுனா போக வேண்டியதுதான். ஒரு வழியா பாட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே ஏய் அம்மிட்டுருங்கடா. ஓகே நண்பா, இப்போ ஏதோ தொட்டி கிளையில, ஏன்னா இந்த பக்கம் ஒரு பைக்கிட்ட அடிச்சு உடச்சோம்னா அந்த பக்கம் ஒரு பைக்கிட்டா தொட்டியா. இது என்னடா பண்ணணும்? குழி பண்ணணுமா? எவ்வளோ ஆழம் போனாலும் சரி. ஓகே நண்பா, ஏற்கனவே இது தண்ணி தொட்டி, அதை வந்து இப்போ இன்னும் ஆழம் பண்ணுறாங்களாம். இந்த ஆழம் பத்தலையாம், ரொம்ப மேலே ஆளுக்குதான். ஸோ அதனால் வந்து தண்ணி தொட்டியை உள்ளே நோண்டி மண்ணை எடுத்து வெளியே போகணும். இதுதான் வேலை, ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அந்த சந்துக்குள்ளே விட்டு நோண்டி எடுத்து போடுறது தான் வேலையே. எவ்வளோ டாஸ்க்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய டாஸ்க்கு. 2 அடியிலும் செவத்தையும் உடைக்கக்கூடாது. செவத்தை உடைக்காம நோண்டி வெளியே எடுத்து போகணும். இந்த அடியில் வேற அடிச்சு போகிறதுல இந்த டெப்ளேஜர் பாருங்க எப்படி இருந்துருக்கு. அடுத்து போனால் டெப்ளேஜர் எப்படி காலை அடியில் வச்சா காலுக்கு பால் தான். எங்கடா போயிட்டான்? இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் போட்டிருக்கிறாங்க உங்கள் அப்பா. நாடா போனேன். இப்போ நிலத்தோட 1/2 அடி கீழே எடுத்து விட்டுலாமா? அப்படியா? நீங்க எது கட் பண்றீங்க சொன்னா நாங்களே இப்படி என்ன கோகல போக மட்டும் வண்டியை கொடுத்தா ஒரே தட்டில் சேவல் தாக்கி முடியல. அவன் மாதிரி ரெடி ஆகிறான். ஒத்துக்கிட்டான். பெரிய பெயிட் என்னாச்சு? இது மாதிரி ஓட்டுறதுல தான் இந்த கேபினெட்டு போட்டில் அப்படியே அப்பெல்லாம் போயிடலாம். ஓவராக வைப்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணிங்கன்னா அந்த பக்கம் இருந்து பேத்து விட்டு அந்த பக்கம் செவத்து பேத்து விட்டு அப்படியே அடியில் உங்களுக்கு பழவு மாதிரி நான் எடுத்து கொடுத்துருப்பேன். ஏண்டா கோவில அந்த பக்கம் செவத்தை பேத்து விட்டு நம்மளும் சொல்லியிருந்தாருன்னா கீழே வேறு இவர் பழையாட்டம் வேணுங்கிறாரு. அப்படியே அழுகாமல் தூக்கி கொடுத்துருக்கலாம் பழையாட்டம். கஷ்டப்பட்டு இல்லை இப்போ கடை நேரம் புதுசாக கட்டிட்டாரு. கட்டாத இருந்தாருன்னா எங்கே கட்டணும்டா அசர் காட்டுது. கொட்டுனாதான் ஆகும். கொட்டணும். அப்படிதான் அப்பதான் உடையும். கொட்டணும். அடியில் மண்ணு பாருங்க ஆகுதா? கொட்டினாதான் வேற உடையுது தானே? கொத்தினாதான் உடையும். சும்மா போட்டு இழுத்தாலாம் வராது. கொத்தினாதான் எந்த இடத்துல வீக்காக இருக்குதோ அந்த இடத்துல வீரல் விடும்.
கொத்தணும்னா கொத்துனாதான். கொத்து போடு, ஓரமா வச்சு கொத்து போடு. சும்மா எடுத்துக்கிட்டு இருந்தா கேபினெட் தான் வைப்ரேட் ஆகிட்டு கிடக்கும். இது நம்ம அஜித் தான் இழப்பாரு. கம்பெனி சீக்கிரட் வெளியே சொல்லிடாத, தெரியுதா? சீக்கிரட் எங்க பாரு, எக்காரத்தை ஒன்றும் சொல்லக்கூடாது, அடிச்சு கேட்டால் கூட சொல்லக்கூடாது. இது எனக்கும் கோகுலுக்கும் பர்சனல் டீலிங் ப்ரோ. வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாது. என்னமோ மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்கு. நாங்கள் சேப்பரே ஆடுது கிடக்கிறோட பஞ்சு ஆடுது உங்களுக்கு. எப்படியே குழி பண்ணிவிட்டோம். இந்த ஒரு சேவத்தை மட்டும் அகலமாக பேசிருந்தீங்கன்னா, நேரம் எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா நான் க்ளீனாக எடுத்துருப்போம். ஆக மொத்தம் எல்லா வேலையும் பண்ணி திப்பியூர் சாஞ்சி போயிடணுமா, கம்முன்னு போயிடுவோம். டேய் நான் இதுக்கு உடஞ்சே கட்டியிருப்பேனாடா. வந்துருச்சு செவரு ஜெட்டா சாயுது. சாஞ்சி போயிடணுமா சாய். எது ஆவலியா? அப்ப பாடிக்கா. அது 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணிக்கலாம். இன்னைக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம். இது என்ன இவ்வளோ அளவு அடியில் கொடுக்கணும்? சரி செங்கல் ஒழுகுதுன்னு சொல்லி செங்கல் வச்சு மேலே பாவுனீங்களா? 96 வச்சு அலை போட்டு வச்சு அடி போட்டு மேலே குடிச்சிட்டாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. சரிப்பா. இப்போ இது இடிச்சு ஏகத்துக்கும் ஒரே பாத்ரூமாக ரெடி பண்ணுறீங்க. அவ்வளோதான். நான் எந்த ஒரு ரூமும் அழுகிட்டோம். அது ரெட்டி பாத்ரூம். ஓ, அதனால ஆல்ட்ரு பண்ணிட்டீங்க. இதெல்லாம் வந்து உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஐடியா தோணுங்கண்ணா. ஓகேவா? இந்த சந்தை இந்தான சந்தை இருக்குது, இந்த வாரம் இந்த பிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் வண்டி இப்படி கிராஸாக போட்டு இப்படி கொத்தினா வந்துருமில்ல? ஏ கோபினா கொஞ்சம் இப்படி ஏன்னா சந்தை வச்சு கோவில் வண்டியை இப்படி கிராஸ் போட்டு ஊத்துல கொட்டுனா இறங்கியது போயிருங்கிறியா? இல்லடா அந்த மூளை மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஆடுதான். ஓ கொத்து போட்டா வந்துருச்சு. ஏடா வாயை கழுவுங்கடா, சாஞ்சி போயிடும் சாயாது போயிடும். அதை இழுத்தப்படலாம், அது இழுத்தா ஆகணும். செவரு அந்த நெட்டு செவரு இருக்குது. வந்துருச்சு. இதெல்லாம் அள்ளி கால் அடியில் விட்டுறாதீங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. பில்லு ஒரு 2500 ரூபா பில்லு போடுங்க, மினிமம் சார்ஜ்.
பேட்டா வேறு வேணுமா வந்து ஐடியா கொடுத்து நல்லா வேலையை முடிச்சுக்கிறாங்க. பில் நோட்டில் பில்லு போயிடுறா சந்தோஷம். ஐயோ 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 பரியுது பரியுது. அது அன்னைக்கு மழை பெஞ்சு ஈரமாக இருந்தது, அதனால வேணாம் ஈரம் ஆகிட்டோம். இல்லைன்னா வண்டி அன்னைக்கு காலைல வந்துருன்னு வச்சியா அப்படின்னா பூரா பைக் வேற வழி இல்லைல்ல. ஓகே நண்பா, இப்போ இதை அப்படியே இந்த மட்டத்துக்கு நில மட்டத்துக்கு எடுத்து எல்லாம் க்ளீனாக வேலைக்கு செஞ்சு என்ன பண்ணுறாங்களாம், பாத்ரூம் ரெடி பண்ணுறாங்களாம் தனி தொட்டியாக. ஓகே, வந்த வேலை முடிஞ்சுது. நான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்துருக்கிறேன், எதுவுமே கேன்சல் பண்ணலை. வந்த நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ நேரம் ஓடிக்குது, எவ்வளோ சார்ஜ் வாங்கலாம் நீங்களே சொல்லுங்கள். இது மாதிரி வேலை இருந்தால் எப்படி கடன் கட்டுறது, நான் இங்கே சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சொல்லிருக்கோம். பை டேக் கேர். என்னடா பண்ணுறீங்க? டிவிஸ் பட்டி குடோனே இருக்குதுடா. டேய் என்னடா பண்ற? டேய் நீ உக்காந்துக்க அது மேல. பழம் 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 இல்ல. இது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம மெட்ராஸில் இப்படி தான் ஒரு ஆள் உக்காந்து. டேய் நீ நேரம் இருக்கணும், வண்டி ரொம்ப வளைக்காத. இல்லை சூப்பராக இருக்குதே. ஒரு ரவுண்ட் அடி கொண்டாந்து அவத்துல ட்ராப் பண்ண வண்டியை. ஏய் கம்முன்றா கூட அங்கேயே நிறுத்துங்கடா. போய் அப்படி சுத்திட்டு வா, அவ்வளோதானா? இல்லை தின்னுபிட்டு உக்காந்துக்கிட்டான். ஓ அடுத்தது இவனையா? நீ அப்படி இழுத்துட்டு போய் அவனை பாட்டில் தள்ளி விட்டு வந்துரு. அவன் பாரு அசால்ட்டா எழுதிட்டு போறான். இதுதான் கோகுலோட பலம் வேணுங்கிறது இதுதான். அதே இடத்துல கொண்டு போய் ஸ்டாப் பண்ணி போடு கோகுல, வேலை முடிஞ்சது போலாம். ஏ அப்பா வண்டியை கமுந்து போயிட மாட்டேங்குதா? சூப்பரு. நம்ம தான் அதான் ஓகே நண்பா, அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை டேக் கேர். டேய் வாங்கடா போலாம். டேய் எங்க